ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கான நியூஸ் அப்டேட்ஸ் மெயினாக சொல்ல போகிறேன். முழுசாக அந்த வீடியோ பாருங்க, பிகாஸ் இட்ஸ் கோயின் டு பி த மோஸ்ட் ஹீட்டட் நியூஸ் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்னன்னா சர்வதேச செய்திகள். அது என்னன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம், தட் இஸ் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட். என்ன நடந்திருக்குன்னா 2 மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பெலன்யாவில் வர்த்தக சிறப்புமிக்க டயர் நகரின் மீது கடுமையாக வான்வெளி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. தற்போது இரு நாடுகளுக்கும் தற்காலிகமாக தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளனர். செகண்ட் நியூஸ் அப்டேட் என்னன்னா ஆப்பிரிக்காவின் வைரஸ் பாதிப்பு. அது என்னன்னா பண்டி பைகோ வைரஸ் அவுட்பிரேக். காங்கரோ குடியரசு, டிஆர்சி மற்றும் உகாண்டா நாடுகளில் பண்டி பைகோ எனப்படும் எபோலா வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 534 பேர் பாதிக்கப்பட்டு 93 பேர் உயிரிழந்து டெத் ஆயிருக்காங்க. இதை தடுக்க உலக சுகாதார நிறுவனம், தட் இஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், 518 மில்லியன் நிதி ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவசர திட்டத்தை தொடங்கியுள்ளது. நெக்ஸ்ட் என்னன்னா சீனாவில் முன்னாள் திபெத் தலைவருக்கு ஆயுள் தண்டனை. கேட்கும்போது இதுதான் ரொம்ப ஹைலைட்டான நியூஸ். திபெத் தன்னாட்சியின் பகுதியில் முன்னாள் அரசு தலைவரான சி டால்ஹா என்பவருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை கீழ் சீனாவில் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. யார் இந்த சி டாலான்னு எனக்கு ஜென்ரலாக எனக்கு அவ்வளோ தெரியல, பட் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பட் ஆனால் நியூஸ் அப்டேட் மெயினாக அப்படி தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா தேசிய செய்திகள், தட் இஸ் நேஷனல் நியூஸ். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ நாணய கொள்கை குழு நாட்டில் ரெப்போ ரேட் தொடர்ந்து 2வது முறையாக 5.2% எந்தவித மாற்றம் இன்றி நீட்டியுள்ளது. மேலும் வெளிநாட்டு முதலீடுகள் இறக்க புதிய விதிமுறைகளை ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, தட் இஸ் ஜிடிபி மெயினாக சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் growth. 2025 மற்றும் 26 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதாவது 7.7% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் 7.1% வளர்ச்சியை விட அதிகமாகும் மெயினாக சொல்றாங்க. இது கேட்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைன். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா மத்திய டெல்லியின் எதிர்க்கட்சிகள் கூட்டம். டெல்லியில் இந்தியா ஜப்பான் கூட்டணியில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. நீட் மற்றும் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுகளை தரவு கசிவு போன்ற கல்வித்துறை புகார்கள் முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்களை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கு. ஏன்னா 1 வீக் பிஃபோர் நீட் எக்ஸாம் மெயினாக கேன்சல் ஆனதான் சோர்சஸ் மெயினாக வந்தது. இதை கேட்கும் போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் பார்த்த இந்த நியூஸ் அப்டேட் பார்க்கும்போது இந்த நியூஸ் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த நியூஸ் உங்ககிட்ட சேரணுக்காக நான் ஜென்ரலாக கலெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்னன்னா எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வு. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை மாற்றங்களால் இந்தியாவில் வீட்டு உபயோக கால சிலிண்டர் விலை 29 ரூபாயாக உயர்ந்துள்ளது. நெக்ஸ்ட் என்னன்னா தமிழ்நாடு நியூஸ். தமிழ்நாட்டில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா காவேரி உபரி நீர், அதாவது சர்ப்ளஸ் காவிரி வாட்டர் தமிழகத்தில் பெருமகிழ்ச்சி தரும் செய்தியாக 2025 மற்றும் 26 தண்ணீர் ஆண்டில் ஜூன் முதல் மே வரை கர்நாடகா எல்லையிலான பெலிகுண்டுலுவில் 330 டிஎம்சி நீர் பதிவாகியுள்ளது. உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட 177.25 டிஎம்சி விட இது 2 மடங்கு அதிகம் என்பதால் நடப்பாண்டில் விவசாயத்துக்கான தடை இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப பாசிட்டிவான சைன். ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. தண்ணியை சேமிங்க, நல்லதே நடக்கும். அண்ணாமலையின் புதிய இயக்கம். பிஜேபியில் இருந்து விலகிய முன்னாள் தமிழக தலைவர் கே அண்ணாமலை மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் கொள்கைகளை மையமாக கொண்டு ஒரு புதிய அரசை இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இது அடுத்த பொது தேர்தல் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். இது என்னன்னா நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். அண்ணாமலை சார் மெயினாக பிஜேபியிலேருந்து விலகி ஒரு அப்துல் கலாமுடைய கொள்கை வச்சு ஒரு பார்ட்டி மெயினாக ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த அடுத்த ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் மெயினாக போட்டியிடறதா மெயினாக சொல்லியிருக்காங்க. தட் இஸ்
பொது தேர்தல் வந்து போட்டியிட போறதா வந்து மெயினா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவிகே கட்சி மீதான விமர்சனம். தமிழக அரசில் புதிதாக களம் கண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சி 6 மாதங்கள் நிறைவடைவதற்குள்ளே ஆளுங்கட்சியான திமுகவின் கடுமை விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து வணிகம் மற்றும் தொழில்நுட்பம், தட் இஸ் பிசினஸ் அண்ட் டெக். இதுல என்ன நியூஸ் அப்டேட் மெயினா வந்திருக்குன்னா, 2 முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, டெல்லியில் எத்தனால் எத்தனால் எரிபொருள் நிலையங்கள், அதாவது என்னன்னா கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் நோக்கி டெல்லி, என்சிஆர் மற்றும் மகாராஷ்டிரா முக்கிய நகரங்களில் 100 எத்தனால் எரிபொருள் நிலையங்களை, தட் இஸ் எத்தனால் ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் மத்திய அரசு அமைத்து வருகிறது. இது வந்து ஜெனரல் சோர்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை சரிவு. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார சூழல்களால் கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் சுமார் 2% சரிந்து பரேல் ஒன்றுக்கு ரூபாய் 9,061 ஆக குறைந்துள்ளது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஜென்ரலா சொல்றது ஒண்ணுனா, காவிரி உபரி நீர் மற்றும் ஆர்பிஐ மற்றும் அறிவிப்புகள் போன்ற சமால் மக்கள் ஏதாவது செய்தியாக இருந்ததுன்னா, நான் இந்த ஜென்ரல் அப்டேட்ஸ் மெயினா நான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்க.